கார்த்திகை தீபம் தொடரில் மாயா தொடர்ந்து கார்த்திகை ரேவதியை கொண்டு விடுவதாக மிரட்டி வருவதால் மகேஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சி விடுறாரு. அதை பார்க்குற மாயா என்ன ஆச்சு, எங்கே இருக்கிறான்னு கேட்க, நீ ரேவதி இருக்கிற இடத்த சொன்னால் தான் நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு பொய்யான அட்ரஸை கொடுக்குறார். அதே போல் கார்த்திகை ஒரு தவறான ஹாஸ்பிட்டல் நேமை கொடுக்குறாரு. அங்கே போய் தேடி அலையிற மாயா அங்கே மகேஷ் இல்லை. விசாரிக்கும் போது அந்த ரூமில் 3 நாளாக யாருமே அட்மிட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்குற மாயா டென்ஷன் ஆகி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி என்னையே மெட்ரியாட டிரைவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதற்கு முன்னாடியே போய் அங்கே இருக்கிற ரவுடிகளை அடித்து போட்டுட்டு ரேவதியை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு காரில் போயிட்டு இருக்கிறாரு. ரேவதியை கடத்தி வைத்திருந்த இடத்துக்கு போய் மாயா அந்த ரவுடிங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு அந்த டிரைவர் வந்தான், நீங்கள் வந்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ரவுடிங்க சொல்கிறாங்க. டென்ஷனாக ஆகிற மாயா அதுக்கு கார்த்திக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாரு, உன்னால் மட்டும்தான் பொய்யான அட்ரஸை கொடுக்க முடியுமா, என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு காரில் வர்ற ரேவதி கார்த்திக் கிட்டே கேட்குறாங்க, யார் கடத்தினதுன்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. மாயா தான் கடத்தினாங்கன்றாங்க. அவங்க எதுக்கு என்ன கடத்தினாங்கன்ட்டு கேட்குறாங்க ரேவதி. பிறகு யார் உங்களை வர சொன்னதுன்னு கேட்கும்போது மாயா தான் என்னை கோயிலுக்கு வர சொன்னதாக சொல்கிறாங்க. பிறகு அவர் நேராக மாயாவோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாயா வீட்டில் உள்ள பொருள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா, கோபமாக இருக்கிறா. அப்பொழுது கார்லேருந்து இறங்கி முதல்ல கார்த்திக் மட்டும் போகிறாரு. கார்த்திக் மட்டும் வந்ததாக நினச்ச மாயா எல்லாத்தையும் ஒளிர்றா. ஏன் மகேஷ் எனக்கு வேணும், அவன் மகேஷ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உனக்கு தான் ரேவதி கிடச்சிட்டா இல்லை, மகேஷ் எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறா. வரும்போது வருவான் மகேஷ் அப்படின்னு கார்த்திக்கோட வந்த ரேவதியாக உள்ளே வராங்க. அதை பார்த்த உடனே சமாளிக்கிற மாயா, நீ இவ்வளோ கேவலமான பொம்பளையா, எங்கள் அம்மாவும் கார்த்திக் ராஜாவும் சொன்னப்போ நான் நம்பலை, நீ இவ்வளோ. இதன் மூலம் மாயாவை பற்றிய உண்மை ரேவதிக்கு தெரிய வரும். வீட்டுக்கு வரும் ரேவதி கார்த்திக் வராங்க. அப்போ எல்லாம் கும்பலாக நிற்கிறத பார்த்து கார்த்திக் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விழிக்கிறாரு. அப்போ அங்கே வர்ற கார்த்திக் கிட்ட சிவனாண்டி உன்னை பற்றி எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சு, ராஜா சேதுபதியோட பேரன் தான் நின்று சொல்கிறாரு. சித்ரா கையில் இருக்கிற ஃபோட்டோவை தூக்கி போடுறாங்க. கண்ணாடியில் உடஞ்சிடுது. அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து கார்த்திக் அவருடைய ஃபோட்டோவை தனியாக பிரித்து எடுக்கிறார். இதை பார்க்கும் சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. சிவனாண்டியை திட்டி வெளியே போக சொல்கிறாங்க. நீ கொண்டுட்டு வந்தால் நிச்சயமாக அது பொய்யானதாக தான் இருக்கும், மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வெளியே போன்னு எச்சரித்து வெளியே அணைச்சி விட்டுடுறாங்க. நடந்த விஷயத்துக்கு கார்த்திக் கிட்ட சாரி கேட்குறாங்க.